Hi students, this is Alex here. In the problem, the value of cos cube pi by 8 into cos 3 pi by 8 plus sin cube pi by 8 into sin 3 pi by 8 என்னன்னு கேட்டிருக்காங்க. So, இதை first ஒரு சின்ன rearrangement பண்ணிடலாம். Cos cube வந்து cos square of pi by 8 அப்படின்னு போட்டுட்டு ஒரு cos pi by 8 தனியாக எடுத்திருக்கேன். இது மொத்தமாக cos cube வந்து இப்படி தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இது போக cos 3 pi by 8 வரும் பிளஸ் அதே மாதிரி sin square pi by 8 into sin pi by 8 into sin 3 pi by 8 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேசிக் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போறோம். அதாவது cos square theta அப்படின்னா 1 plus cos 2 theta by 2 அப்படின்னு வரும். இதுவே sin square theta அப்படின்னா 1 minus cos 2 theta by 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ cos square theta அப்படின்னா 1 plus cos 2 times of pi by 8 whole divided by 2. இப்போ அடுத்தது இந்த டேர்முக்கு வந்து தனியாக ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே காஸ்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி காஸ்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். pi by 8 plus 3 pi by 8. அதுக்கப்புறம் பிளஸ் காஸ்ல இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். pi by 8 minus 3 pi by 8. இதே மாதிரி sin square pi by 8க்கு 1 minus cos 2 pi by 8 by 2 அப்படின்னு போட்டுட்டு இது 1/2 sin pi by 8 into sin 3 pi by 8 இருக்கு. ரெண்டுமே சைன்ல இருந்துச்சுன்னா மைனஸ் 1/2 போட்டுட்டு காஸ்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். மைனஸ் காஸ்ல இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ம் 8ம் கட்டாச்சுன்னா pi by 4. ஸோ cos pi by 4னா cos 45 அதோட வேல்யூ போட போகிறோம். ஸோ 1 plus 1/√2 இது போக வெளியே ஒரு டிவைட் பை 2 இருக்கு. அப்புறம் இன்ட்டு 1/2 இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க 4 pi by 8ன்னு வரும். ஆங்கிள் cos 4 pi by 8 இதை நம்ம ரெடியூஸ் பண்ணா pi by 2ன்னு வரும். cos pi by 2 வந்து 0. அதே மாதிரி இங்க சப்ட்ராக்ட் பண்ணா cos of minus 2 pi by 8 அப்படின்னு வரும். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது பிளஸ் 1 minus இது pi by 4. ஸோ 1/√2 by 2 from minus 1/2 the angle வந்து இதே தான் இருக்கு. ஸோ pi by 2 plus cos of minus 2 pi by 8. இப்போ பார்த்தீங்கன்னா cos 90 வந்து 0. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். இது cos 90 இதுவும் cos 90 0. ஸோ அப்போ மீதி இருக்குது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 plus 1/√2 by 4ன்னு எடுத்துக்கலாம். இந்த வெளியே இருக்க ஹாஃபையும் சேர்த்துட்டு இது போக cos 2 pi by 8. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் சைன் வரும். இந்த சைன் வந்து இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து மைனஸ் சைன் வரும். இது போட்டாச்சா காசுக்குள்ள மைனஸ் தான் அதை இக்னோர் பண்ணிடுவோம். அடுத்து இது minus 1/2 இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் 1 minus 1/√2 by 4 இது 0 ஆகிடும். இல்லாட்டி நம்ம இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இந்த மைனஸ் சேர்த்து ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட் 0. மீதி வந்து cos 2 pi by 8 மட்டும் இருக்கு. ஆக்சுவலாக cos 2 pi by 8னா இது cos pi by 4. ஸோ 1 plus 1/√2
by 4, இது ஒரு 1 by root 2. அதே மாதிரி 1 minus 1 by root 2 by 4 into 1 by root 2. இப்போ நம்ம ஒரே டினாமினேட்டரா 4 root 2 அப்படின்னு போட்டோம்னா 1 plus 1 by root 2 plus 1 minus 1 by root 2 அப்படின்னு வரும். இது ரெண்டும் கட் ஆகிடும். ஸோ 2 by 4 root 2 இருக்கு. இதை கட் பண்ணால் 2. ஸோ 1 by 2 root 2. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 by 2 root 2 இருக்கு. சம்டைம் இதை ரேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி